அப்படின்னா அம்மாக்கும் பாப்பாக்கும் ட்ரெஸ் எடுக்கலாம். 2 பேத்துக்குமே பர்த்டே வருது இந்த மந்த்து. சரி போய் எடுத்துடலான்னு போனோம். சரி நானும் பாப்பாவும் மட்டுமே போய் சர்ப்ரைஸாக எடுத்துகிட்டு வந்துடலான்னு தான் கிளம்புனோம். அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம எடுக்கிறது அம்மாவுக்கு பிடிக்காது. சரி நான் அப்புறம் இது நல்லா இல்லடி எனக்கு கட்ட முடியாது அப்படிம்பாங்க. சரி அதுக்கு அம்மாவையும் வர சொல்லிடலாம் அப்படின்னு வர சொன்னோம். ஆனால் என்னன்னு சொல்லியிருந்தோன்னா பாப்பாவுக்கு ட்ரெஸ் எடுக்கணுமா வாங்க வந்துருங்க அப்படின்னோம். சரி நான் எதுக்கு அப்படின்னாங்க. இல்லை நீங்களும் வாங்க அப்படின்னா அவங்க ஆஃபீஸ்லேருந்து வந்துடுறேன் நீங்கள் போய் பாருங்கள் அப்படின்னாங்க. நாங்கள் அம்மா வரதுக்குள்ளே ஒரு அன்னபூர்ணாவில் ஒரு ரோஸ் மில்கை வாங்கி குடிச்சிட்டு நம்ம வரதே எதுக்கு சாப்பிட வேடிக்கை பார்க்குறதா அதுக்கப்புறம் தான் பர்ச்சேசிங் அதனால் வந்தாச்சு. வந்து அப்புறம் அம்மா கணபதி சிக்ஸ்குள்ளே போகும்போதே கரெக்டாக அம்மாவும் வந்துட்டாங்க. வாங்கடி போய் பார்க்கலாம் இங்கே அப்படின்னு போய் பார்த்தோம். ஆனால் எப்படின்னா அம்மாவுக்கு எதுவுமே ட்ரெஸ் கலெக்ஷன்ஸ் பெருசாக பிடிக்கல. எல்லாமே வந்து பழைய சாரீ மாடல் மாதிரி இருக்குது அப்படின்ட்டு வேணான்ட்டாங்க. சரி வேறு எங்கேயாவது போய் பார்க்கலாம் அப்படின்னு எங்கம்மா பார்க்கலான்னு கேட்டால் ஸ்ரீதேவியில் நல்லாயிருக்கும் சாரீஸ்னால் அப்படின்னாங்க. ஸ்ரீதேவி போனால் ஸ்ரீதேவி சாரீஸ்க்குன்னே ஒரு கடை தனியாக இருக்குது. கிரவுண்ட் ஃப்ளோரில் வந்து பார்த்திங்கன்னா பியூர் காட்டன்ஸு, ஃபஸ்ட் ஃப்ளோரில் பட்டு, செகண்ட் ஃப்ளோரில் வந்து ஃபேன்சி காட்டன் வச்சுருந்தாங்க. ரொம்பவே நல்லா இருந்தது. அம்மா ஃபேன்சி காட்டனில் தான் எடுத்தாங்க. நானும் அதில் தான் எடுத்தேன். நான் ஒரு புடவை, அம்மா ஒரு புடவை. எனக்கு எதுக்கு அப்படின்னாங்க. இல்லை இருக்கட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு அம்மாவுக்கு ஒன்று எனக்கு ஒன்று எடுத்தோம். 700 750க்கெலாம் வந்து இந்த ரேஞ்சுக்கெலாம் வந்து காட்டன் சாரீஸ் ரொம்பவே நல்லாயிருக்கு வெயிட்லெஸ்ஸாக. இந்த டெய்லி யூஸாக ஆஃபீஸ்க்கு டெய்லி கட்டிட்டு போகிறவங்களுக்கெல்லாம் நீட்டாக எலிகண்ட்டாக சூப்பராக இருந்தது புடவை. அடுத்து சாரீஸ் எடுத்து முடிச்சாச்சு. வெளியே வந்தோடனே சரி ஒரு நகை கடையில் டிசைன் ஒன்று நல்லா இருந்தது போகிற வழியில். சரி அது இன்னொரு வாட்டி பார்த்துட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்ரீ ஆர்த்தி ஜுவல்லரியில் ஃப்ரண்ட்டில் வச்சுருந்தாங்க நகை டிசைன். நல்லா இருந்தது போய் பார்க்கலாம் அப்படின்னு போய் பார்த்தோம். ஒரு ஃபங்க்ஷன் ஒன்று வருது. சரி அதுக்கு எடுக்கிறதுக்காக பார்க்கலாம் அப்படிங்கறக்காக போனோம். போய் பார்க்கும்போது பார்த்திங்கன்னா டிசைன் நல்லா இருந்தது எல்லாமே. பட் ஆனால் என்னென்னா எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு நெக்லஸ் எடுத்திங்கன்னா கூட 3 சவரன் 5 சவரன் அப்படி போகுது. இன்றைக்கி இருக்கிற விலைவாசியில் அவ்வளோ கொடுத்து நம்ம கிஃப்ட் பண்ண முடியுமான்னா தெரியல. நாங்கள் வெயிட்லெஸ்ஸில் காமிங்க அப்படின்னோம். அதில் வந்து இந்த இந்த நகைகள் மட்டும்தான் கம்மியாக இருந்தது. அவ்வளோதான் எடுத்துகிட்டு வீட்டுக்கு கிளம்பியாச்சு ஃப்ரெண்ட்ஸ்.